ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 போல என் சித்தப்பா பையனுக்கு வந்து மேரேஜ் நடக்குது. ஸோ அதனால எங்க வீட்டு சைட்ல வந்து சாமி தெய்வம் கும்புறதுன்றது ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ நீங்க கேட்கலாம் என்ன சாமி தெய்வம் எல்லாமே ஒன்று தானே, நானும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் எங்க வீட்டோட வழக்கம் அதுதான். இது என்னன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ சண்டே வந்து கூழ் ஊத்துறது வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதனால எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே போறதுக்கு முன்னாடி சில பல வேலைலாம் இருக்கு. ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு தான் வந்து அங்கே போகணும். ஸோ நான் போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து வீடியோவை காமி. ஸோ அன்னைக்கு ஃப்ரைடேன்றனால அம்மா வந்து மார்னிங்கே பூ பழம் அதெல்லாம் வந்து வாங்கி வைக்க சொன்னாங்க. அண்ட் வந்து என்னை வந்து பூஜை வேலைலாம் பார்க்க சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாவே இருந்தது. டயர்டானா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஈவினிங் வந்து நான் பூஜை வேலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அம்மாவும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அண்ணியும் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அத்விக் வந்துட்டான்னா ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருப்பான். அண்ட் அவன் வந்து ஸ்கூல்ல இருந்தான். ஸோ அவனை வந்து பிக்கப் பண்ண போலான்ட்டு நானும் அண்ணியும் வந்து அவனை பிக்கப் பண்ண போயிட்டோம். அண்ட் வந்து அவனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப்பும் பண்ணிட்டோம். அண்ட் வரும்போது கரெக்டா டெய்லியும் மேம் கிட்ட வந்து ஸ்டார் கேட்பாரு அவரு. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு கேட்டிருந்தாரு. அந்த ஸ்டார்லாம் போட்டிருந்தோம். கரெக்டா வந்து சித்தியும் கால் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பூஜை பண்ண போறோமா வாங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்க இந்த மாதிரி பிக்கப் பண்ண போயிருக்கோம், வந்துடும் நீங்க பண்ணிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். அண்ட் நாங்க கரெக்டா ரீச் ஆகும் போது வந்து மாடியில பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடியில பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுல பூஜை பண்ணுவாங்க. ஸோ எங்க வீட்டுல வந்து இந்த பொங்கல்லாம் வைப்பாங்க. அண்ட் பொங்கல் பானையில வைப்பாங்க. அண்ட் இவங்க வந்து செம்மையா ஐடியா பண்ணியிருந்தாங்க. இந்த செம்பு இருக்குல்ல, சில்வர் செம்பு வந்து வாங்கி அதுல வந்து பொங்கல் வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த சொம்பு வந்து வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம பொங்கல் பானையா இருந்ததுன்னா அது அந்த அளவுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகாது. பட் இந்த சொம்புன்றனால எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த சொம்பு. அண்ட் மேலே எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு சொம்பு எடுத்துட்டு அண்ட் அந்த தேங்காய் பூ பழம் வெத்தலை இதெல்லாமே எடுத்துட்டு கீழே வந்துட்டோம். அண்ட் பூஜை ரூம் முன்னாடி அது கரெக்டா அடுக்கி வச்சுட்டாங்க. அடுக்கி வச்சுட்டு அம்மா வந்து இலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ குக்கிங் வந்து வீட்லயே பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்டி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து மார்னிங்கே கிளம்பிட்டாங்க. எப்படியும் தெரியும் எங்க கூட கிளம்புனாங்கன்னா கண்டிப்பா பூஜை பண்ற டைமுக்கு தான் வருவோம் அப்படின்றனால அவங்க காலையிலேயே கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெளியில கேட்டரிங்க்கு வந்து கொடுக்குற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆன்டி வந்து இல்ல கொஞ்சம் பேர் தானே, ஸோ வீட்லயே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னனால வீட்லயே வந்து எல்லாமே குக் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து கரெக்டா பூஜை டைம்ல வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து கேதர் ஆயிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா வந்து பூஜை பண்றதுக்கு கரெக்டா இருந்தது. அண்ட் வீட்டில் என்ன குக் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரைஸ், சாம்பார், கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் சொய்யம், பாயாசம், மாங்காய் பச்சடி. ஸோ இதெல்லாம் தான் வந்து அன்னைக்கு லஞ்ச் மெனுவா இருந்தது. அண்ட் ஸோ சாப்பாடு வந்து மேலேயே போட்டுடலாம், ஒரு 25 பேர் கிட்ட இருந்தாங்க. ஸோ வீட்டில் இடம் பத்தாது அப்படின்ட்டு மேலேயே போட்டுடலான்ட்டு மேலே வந்து போயிருந்தேன். நான் வந்து சர்வ் பண்ண போயிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து டே 2 ஆஃப் சாமி தெய்வம் கும்பிடுறாங்க என் சித்தப்பா பையன் கல்யாணத்துக்காக. ஸோ நான் இந்த அவுட்ஃபிட் தான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு ஒயிட் ஸ்ட்ரெயிட் பேண்ட் கூட வந்து பேர் அப் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த குர்த்திஸ்லாம் வந்து ரீசெண்டா ஒரு கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் vlogல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றது அண்ட் என்ன பிரைஸ் அப்படின்றதையும் போடுறேன். அண்ட் ஃபிட்டும் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கு. அண்ட் இன்னைக்கு என்னோட பர்த்டேவும் கூட. ஸோ இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமா போலாமேட்டு, இத்தனைக்கும் பக்கத்து வீடு எங்க சித்தப்பா வீடு. நேத்து வந்து அத்விக்கோட ஸ்கூல் எல்லாம் போயிருந்தோம். ஸோ அவனை பிக்கப் எல்லாம் பண்ணிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்டா சாமி கும்பிடும் போது தான் போயிருந்தோம். ஸோ இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமா போலாமேட்டு 10 மணி கிளம்பலாம்னு இருந்தோம். இப்பயும் ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமா போலாமேன்னு இருக்கோம். அண்ட் எப்படிலாம் எங்க வீட்டுல வந்து சாமி கும்பிடுறாங்க, ஸோ என்ன மாதிரிலாம் பழக்கம் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எட்டி பாக்குறான். இவ்வளவு நேரம் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்தான், இப்ப வந்து எட்டி பாக்குறான். ஸோ இது வந்து சாட்டர்டே அன்னையோட vlog. அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாசம் சாமி கும்பிடுவாங்கல்ல, ஸோ அதை வச்சு கணக்கு வச்சு பெருமாளுக்காக இன்னைக்கு கும்பிடுறது. அண்ட் ஃப்ரைடே வந்து அம்மனுக்காக கும்பிடுறது. ஸோ எனக்கு பர்த்டே அப்படின்றனால அன்னைக்கு வந்து ஆன்டி வந்து பூலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் ஏன் ஆன்டி இவ்வளோ பூ தரீங்க, எனக்கு ஜென்ரலாக நிறையெல்லாம் வைக்க பிடிக்காது. ஸோ அவங்க வந்து பர்த்டேல நிறைய வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து மாமி அண்ட் அம்மா 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமி வந்து சேப்பக்கிழங்கு வந்து
வறுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து இந்த வடை சொய்யம் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு எப்படியோ ஒரு வழியா சீக்கிரமா போயிட்டோம். அண்ட் வந்து இந்த தேங்காய் உரிக்கிறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் இருந்தது, பெருசா இல்லை. அண்ட் சாட்டர்டேன்றனால பெருசா வந்து ஃபேமிலியில ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. அண்ட் ஃப்ரைடேவும் சண்டே மட்டும்தான் வந்து கூட்டம் அதிகமா இருக்கும். எப்படியோ இந்த குட்டி பசங்கள்லாம் அவங்கவுங்க ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், எப்படிரா இவனுங்க சேர்ந்தானுங்க அப்படின்ட்டு. அண்ட் வந்து குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க. அன்னைக்கும் வந்து வீட்டில் தான் வந்து குக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாட்டர்டேன்றனால சாப்பாடு, வத்த குழம்பு, அதே மாதிரி வடை, சொய்யம், அந்த சுண்டல், ஸோ இதெல்லாமே இருக்கும். அண்ட் பொரியல் இதெல்லாமும் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த சாட்டர்டே அந்த புரட்டாசி மாதம் வந்து தழுவு போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக 9 கற்பூரம் வந்து கணக்கு வைப்பாங்க. லைக் வெளியில் அந்த வீட்டு வாசல்ல இருந்து 4 கற்பூரமும், அதே மாதிரி 5 இலையில வந்து சாப்பாடு படைப்பாங்க, சாமிக்கு படைப்பாங்க. ஸோ அந்த 5 இலைக்கு வந்து ஒரு இலைக்கும் வந்து ஒரு கற்பூரம் அப்படின்ற மாதிரி வந்து வைப்பாங்க. அண்ட் ஃபுட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ என் சிஸ்டர் வந்து எல்லாமே அந்த இலையில வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக எல்லாமே போட்டிருந்தா. அப்போ என் சித்தி சொல்லியிருந்தாங்க, அப்போல்லாம் நாங்கள் வந்து நின்றுட்டே போடுவோம், இடுப்பே வலிக்கும், இப்போ அழகாக எடுத்துட்டு வந்து வச்சாச்சு, உட்காந்துட்டே ஈஸியாக போட ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சாட்டர்டே வந்து என்னன்னா பெருமாளுக்கு வந்து அந்த துளசி தண்ணியும் அண்ட் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வைப்பாங்க. அண்ட் வந்து ஆல்ரெடி சித்தப்பா வந்து வெளியிலேருந்து கொஞ்சம் வச்சாரு. ஸோ சித்தப்பா பொண்ணு வந்து இந்த சாப்பாடுலாம் இலையில போட்டனால மீதி வந்து சித்தி வச்சிருந்தாங்க. அண்ட் வந்து அந்த வெச்ச கற்பூரம்லாம் வந்து ஏத்திட்டு இருந்தாங்க. எங்க அத்விக் வந்து தண்ணி வந்து எல்லாத்துக்கும் தெளிச்சிட்டு வந்தாராம், தீர்த்தம் தண்ணி வந்து தெளிச்சிட்டு வந்துட்டு இருக்காராம், அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாமே ஏத்திட்டு அண்ட் வீட்டுக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ 1 by 1 வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அன்னைக்கு வந்து ரிலேட்டிவ்ஸும் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க அப்படின்றனால சீக்கிரமா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து லஞ்ச் வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால சீக்கிரமா வந்து படையல் போட்டுட்டோம். இந்த சாப்பாடு வந்து கீழே போட்டுட்டோம், மாடியில வந்து போடல. போங்க போங்க. அன்னைக்கு வந்து சாப்பாடு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அண்ட் வந்து நாங்கள் ஈவினிங் பர்த்டேனால நானும் அண்ணியும் கோயில் போயிருந்தோம். அத்விக் வந்து வீட்டில் இருந்தான். ஸோ நான் வந்த உடனே கேக் வாங்கலன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி சர்ப்ரைஸ் காமிச்சான், கேக் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அண்ட் அது வரைக்கும் எனக்கு தெரியாது வீட்டில் வந்து கேக் வாங்கினாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, நைட் வந்து ஒரு 10 போல கட் பண்ணிட்டு அப்புறம் போய் தூங்க போயிட்டோம். ஹாய், இன்னைக்கு வந்து டே 3 ஆஃப் சாமி தெய்வம் கும்பிடுறது என் சித்தப்பா பையன் மேரேஜ்க்காக. ஸோ நைட் வந்து பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு, த்ரோட் பயங்கர பெயினா இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த பிளாக் அக்ரோபா குர்த்தி தான் வந்து போட்டிருக்கேன். அது கூட வந்து கோல்டன் ஷிமரி லெகின் வந்து பேர் அப் பண்ணிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு குர்த்தி போட்டிருந்தேன், இப்போ ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணது கொஞ்சம் லூஸா இருந்தனால இதை மாத்திட்டேன் நான். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து நான்வெஜ் டே அண்ட் ஃபைனல் டே. ஒரு நான்வெஜ் ஃபீஸ்டாவே இருக்கும், பிரியாணி அது இதுன்னு. அண்ட் ஆல்ரெடி கூழ் ஊத்துறதுக்கு காலும் பண்ணிட்டாங்க, சாமி கும்பிட போறோம்னு. இன்னும் நான் கிளம்பல வீட்டுல இருந்து. ஸோ இனிமேதான் கிளம்பணும். அண்ட் எப்படிலாம் சாமி கும்பிடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அம்மா வந்து அன்னைக்கு மார்னிங் சீக்கிரமாகவே போயிட்டாங்க, ஒரு 7 போலவே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு இலையில வந்து எல்லாமே படைக்கிறதுக்காக வச்சுட்டாங்க. அன்னைக்கு என்னன்னா காலையில் கூழ், கருவாட்டு குழம்பு, மாவும் வெல்லமும் கலந்து ஒன்று வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து பொங்க சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அண்ட் வந்து முருங்கைக்கீரை. ஸோ இதெல்லாமே தான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து படைச்ச கூழ் வந்து கீழே போய் வெளியில போறவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணும். ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்துட்டு ஒருத்தர் கூழ், ஒருத்தர் குழம்பு, ஒருத்தர் கீரை அப்படின்னு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நாங்க இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் பாஷான ஏரியா அப்படின்றனால இங்க வந்து அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கறதா இருந்தது. அண்ட் அதெல்லாமே கொடுத்துட்டு எல்லாரும் மேல வந்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் வந்து எப்பயுமே ஈவினிங் தான் வந்து கும்பசோறு போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து எல்லாரும் அவங்களுக்கு வேலை இருக்கும், மறுநாள் ஸ்கூல் இருக்கு அப்படின்றனால மதியமே வந்து இப்ப போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மதியம் வந்து லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ், மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் வந்து மட்டன் சுக்கா பண்ணிருப்பாங்க, அப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து பண்ணிருந்தாங்க. ஸோ எங்க வீட்டு சைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்களாம் இந்த மீன் குழம்பு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். பட் வந்து எங்களை மாதிரி இருக்க பசங்களுக்குலாம் வந்து மீன் குழம்புலாம் விட இந்த பிரியாணினா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால சும்மா வீட்டுக்கு மட்டும், அதாவது சாமிக்கு படைக்கிறதுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ எல்லாரும்
சாப்பிட்றதுக்காக மட்டன் பிரியாணி வந்து வெளியே ஆர்டர் பண்ணிட்டாங்க அண்ட் சிக்கன் 65 வந்து வீட்லயே வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து அம்மா வந்து கீழே இந்த சாப்பாடு போடுற வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே வந்து ஆன்டி மாமி இவங்கெல்லாம் வந்து அந்த சிக்கன் ஃப்ரை பண்றது, மீன் வந்து வறுக்கிறது, இந்த வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்க வீட்டில் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து இந்த விளக்கு மாதிரி வந்து பண்ணுவாங்க. அண்ட் எங்க வீட்டில் வந்து ஆக்சுவலா நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, பட் சித்தி வீட்டில் வந்து நெய் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அது இல்லாம 5 இலை வந்து போடுவாங்க, அதாவது ஆட் நம்பர்ஸா இருக்க மாதிரி போடுவாங்க, லைக் 5 இலை இல்ல 9 இலை அந்த மாதிரி வந்து போடுவாங்க. சோ இங்க வந்து 4 இலை நான்வெஜ், ஒரு வேளை வந்து வெஜ் அண்ட் தனியா வந்து ஒரு நான்வெஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. சோ எல்லாமே சாமி கும்பிட்டு மேல போய் நான் பரிமாற போலான்னு இருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் பரிமாறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ்ல வாஷ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.